வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாத் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசி அது சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது நல்ல வருமானம் வரும், நல்ல லாபங்கள் வரும், எல்லாமே சூப்பராக இருக்கும். சார் அப்படியா சார் சொல்கிறீங்கன்னா, துலாம் லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. துலா லக்னம் ஓகேங்களா, ராசி கிடையாது. ராசிங்கிறது வந்து ஒரு 40% 50% தாங்க நடக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பாருங்க பலன், வார ராசி பலனாக இருக்கட்டும், மாத ராசி பலனாக இருக்கட்டும், வருட ராசி பலனாக இருக்கட்டும், லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது தான் என் தாழ்மையான கருத்து ஓகேங்களா. அதே மாதிரி லக்னத்தில் வந்து கேது இருக்கும்போது ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க, எப்போ பார்த்தாலும் கட்டுக்கட்டுன்னு இருக்கும். நான் நிற்க சொன்ன இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப ரூல்ஸ் பேசுவீங்க. இந்த கேதுலாம் வந்து ஒரு சில ஜாதகங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணணுன்னா, புருஷன் பொண்டாட்டி அந்த அம்மா சொல்லுது, ஐயோ எங்கள் ஜெயிலர் வந்துடுவாருங்க. ஜெயிலரா? என்னவா புருஷனில் ஜெயிலர்? ஐயோ நீங்கள் ஏன் கேட்குறீங்க? வீட்டுக்கு போனால் கண்ணாடி முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டி வச்சுருப்பா, அப்படி இங்கே தலை வாரக்கூடாது, ஈரத்தலை இங்கே வாரக்கூடாது. அப்போ எதுக்கு இங்கே உட்காந்து தொடச்சிட போகிறோம், வாரினா என்ன, வாரக்கூடாது. கிச்சன் போனீங்கன்னா ஒரு பெரிய டேப்லர் காலம் போட்டுக்கிட்டு இங்கே நூடுல்ஸ் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இங்கே எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட்டை போட்டு ஒட்டி வச்சுருப்பா அப்படியா. ஸோ இந்த மாதிரி சைக் மாவனுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ பாவம், இதில் வந்து பார்க்குற சைக் மாவனுங்களாம் என்ன நினைப்பான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் இது இருக்குது ஓகே. எல்லாருமே சைக்கோ தான். அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மனவியாதி இருக்குங்க. எல்லாருமே ஒரு போபியோவில் தான் இருப்போம். அதெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான் வெளியில் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் சின்ன வயசில் நடக்கிற ஒரு சில கசப்பான சம்பவங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு போபியாவை உருவாக்கிடும். ஸோ அந்த மாதிரி போபியாக்கள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே. பட் இந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து இல்லை, அந்த கேது சம்மந்தப்படும் போது நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுகிறது, நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது, பேச்சாக இருக்கணுன்ற லெவலெல்லாம் சிந்திப்பாங்க. அதனால் இப்போ தான் தோணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ராசியில் வந்து கேது இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். ஸோ கொஞ்சம் பார்த்துனதுங்க. மற்றபடி லாபங்கள்லாம் சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு சமூகத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னும் போது எப்படி இருக்கணுங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட்டாலும் வெகுண்டு எழுதுறது, பேசுறது, கச்சாமச்சான்னு பேசுகிறதுலாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணம் சொல்லப்போனால் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் அது தெரியணும் இல்லையா. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு கட்சி பிரமுகர் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஒரு வீடியோவில் அது சசிகலா புஷ்பாவை போட்டு ஒரு தபாஸ் பண்ணிட்டு அப்படி அதை பார்க்கும்போது வல்கராக இருக்குது. கிளட்டு பையன், நீ வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறிய, அதுவும் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு. எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஆடியோ கூட வந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. இந்த கவுண்டமணி விட்டு இருக்கும் தெரியுங்களா, ராமராஜன் படத்தை கரகாட்டக்காரனில் சொப்பன சுந்தரி, இந்த காரை வச்சுருக்க சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சுருக்கார மாதிரி நமக்கு தோடுது. ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ தமாஷாக இருந்தது. ஸோ அதனால தான் கௌரவமாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காங்க, அந்த ஆள் வந்து நடந்துக்கிறது அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் 8ங்கிறது வந்து தேவையில்லாத விஷயத்து மேலே ஆசைப்பட்டு அவமானப்படுறது. இந்த மாதிரி அவமானப்பட்ட மாதிரி ரவுண்டு போட்டு கட்டுறான் டிவியில். பயப்புல வீட்டில் எப்படி இருப்பான்னு தெரியல. இந்த என்னத்தை சொல்கிறது, இதை பட்டாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு குப்பை இலையெல்லாம் வந்து பதவிக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது தான் இது உண்மையான விஷயம். இதுவும் குப்பை தானே, ஒரு நாகரிகம் இல்லை பாருங்கள். இவெல்லாம் பதவிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுடி பைய, கொலகாரன், இவெல்லாம் தான் வருவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். ஸோ அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கடினமாக அவ்வளோ அநாகரிகமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசு வலிக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய ஆளாக நடிக்கிறவன், பெரிய ஸ்டாரெல்லாம் வந்து பெரிய ஆள் நல்லவெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஐயோ நீ வந்து இந்த ரம்மி கேமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கே, நீ வந்து ஒரு கட்சி நடத்தியிருக்கிற, நீ இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டால் கவர்மெண்ட்டை நிறுத்த சொல்ல வேண்டியதான், என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்றான். ஸோ சமூக அக்கறை எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் வாய்க்கிலே பேசுவா அப்படி அந்த ஆள். பெரிய ஸ்டார் தான். அது ஒரு காலத்தில் ஸ்டாராக இருந்தார், நாட்டுப்பற்று படமாக எடுப்பா அப்படி. கடைசியில் நாதாரி இப்படி பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இப்போ பணம் இல்லையா, பணம் இல்லாமல் வக்கு இல்லாமல் இருக்குது. யோசிச்சா ரொம்ப கடுப்பாகுங்க. ஏன்னா வந்து அதனால தான் வந்து இந்த கண்மூடித்தனமாக வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்பாதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஹீரோவாக இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, ஏடாகூடமாக நடந்துக்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்க நல்லது. இந்த மாதிரிலாம் தோணுன்றதுனால தான் இந்த இத்தனை உதாரணங்களும் ஓகேங்களா. ஊடாபதிபதி குரு வந்து அது வக்கரமாக இருக்குது. 6ல் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்குங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வேலையில் வந்து உங்கள் முயற்சிகளும் ஒரு சோம்பேறித்தனம் வரும். தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி உட்காந்து நான் சீரியல் பார்க்க போகிறேன். நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்காங்க. என்னங்க அப்படின்வான், டேய் எந்திரியா, தூக்கத்தில் எந்திரியாடுறான். அவன் எப்போ பேசுகிறாலும் அப்படி தான் பேசுகிறானுங்க.
நல்லா பிரிஸ்காக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்து என்ன பண்ணணும், சாணி மாதிரி உட்காந்து பேசுறதில்ல. அதனால அந்த மாதிரி சோம்பேத்தனம்லாம் தோணுன்றதுக்காக க்ரிப்பாக இருங்க, நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்றத வந்து அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வேலை செய்யுங்க, சுறுசுறுப்பாக இருங்க. லிஸ்ட்டாகுது நீங்கள் வேறு 3 வேளை சாப்பிட்றது தான் என் லிஸ்ட்டே அப்படின்வாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி காமெடி பீசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அதேமாதிரி வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நான் ஏன் இந்த வேலை செய்யணும், ஏன் அவன் செய்யக்கூடாதான்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணுவீங்க. கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நீங்கள் வளரவே முடியாது. பாஸ் சொன்னார்னா செஞ்சுட்டு போங்க. நீங்கள் வேலைக்கு வந்துட்டுனா வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா. நான் ஏன் செய்யணும், நீ ஏன் செய்யணும், அவன் முன்னாடி போயிட்டான், இந்த பஞ்சாயத்துக்கெலாம் முதலாளி வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேறு வேலைக்கு போங்க. ஓகேங்களா. அதை விட்டு அந்த அளவு வந்து கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அறிவியல் அதாவது புத்தியே இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. இதை பார்க்குற சில பேர் குத்துட்டோம் பரவாயில்ல. ஓகேங்களா. திருந்துங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் அந்த வக்கரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய பிடிவாதத்தை குறிக்கும். வக்கரங்கிறனால கொஞ்சம் பிடிவாதம் முடியுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 5ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைங்க வந்து நிறைய பிடிவாதம் பிடிச்சி நிறைய செலவு இழுத்து விடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும். எல்லாமே நெகட்டிவாக சொல்லிங்கன்னா இப்போ வக்கரமாக இருந்தால் அப்படி தான் நடக்கும், வேறு வழி கிடையாது. இந்த வக்கர கிரகங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பிடிவாதம் பிடிக்கும், நம்மளை மண்டையை போட்டு ஒரு ஆட்டிட்டு தான் போகும். ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நவம்பர் மாதத்தோடு சரியாயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது எல்லாரையும் பாதிக்காது. துலா லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சனி திசை புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்கிறவங்க தான் இது பாதிக்கும் போது எல்லாருக்குமே 80 லட்சம் பேர் இருப்பான் ஒரு ராசியில் குறைஞ்சபட்சம். ஸோ எல்லாருமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நிறைய எதிர்பார்ப்புகள், பேராசைகள், எதிர் வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான், நீ வந்து வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி புருஷனை போட்ட ஒரு உழுக்குறது. என்ன இதே வந்து கணவன் சொல்லுவான், அவன் பொண்டாட்டிக்கு வந்து அவ்வளோ வாங்கி கொடுத்துருவான், அவங்க வீட்டில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நீ ஏன்டி செய்யலைன்னு சொல்லிட்டு மிதிக்கிறது. ஸோ இது வந்து 2 பக்கமே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கை வாழ்கிறது சந்தோஷமாக வாழணும். பழையதாக இருந்தாலும் நல்லா தயிரை ஊற்றிட்டு நல்லா ஊறாயிச்சு விட்டு சம்முன்னு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணிவிட்டு நான் வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்றும் வந்து வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறவனை பார்த்து கம்பேர் பண்ணி உங்கள் சந்தோஷம் போயிடும். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அவன் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அவன் நீங்கள் துப்பிடுவீங்க. ஸோ அவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருப்பான் உள்ளே. ஆனால் வெளியில் வந்து படோடமாக காட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பெரிய பெரிய மேரேஜ்லாம் டமால் உடையுதில்ல, டைவர்ஸில் போகுது இல்லையா. அதை பார்க்கும்போதேச்சும் உங்களுக்கு புத்தி வரணும் இல்லையா. முதல்ல சீரியல் பார்க்குறது நிப்பாட்டிங்களா, வாழ்க்கையில் இது வெளில வந்துடுவீங்க. ஓகேங்களா. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இது மாதிரி நெகட்டிவிட்டி அதிகமாக தோணும். அதிகமான எதிர்பார்ப்புகள், நான் அவனை மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் யாருக்கு ரொம்ப மெயினாக இருக்குன்னா நீங்கள் துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள், விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவனா கடன் கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருக்கான், ரொம்ப நாள் டாச் பண்ணிகிட்டு இருக்கான், நாங்கள் வந்து கொடுத்த காசு கொடுக்கலங்கன்னா இப்போ போட்டு உழுக்குனீங்கன்னா அந்த காசு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்துக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வக்கரமாக இருக்குது. அதுவும் 12ல் இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே இந்த வக்கரம்னாலே பிடிவாதங்க நீங்கள் வந்து ஜென்ரலாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு 2ஆம் தேதி வரை அப்பாவோட பிடிவாதங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு சின்ன சுணக்கங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வருமானம் வருவதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாஸ், என்ன பாஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி எண்ணங்களும் இருக்கும். ஏன்னா வக்கர சனியுடைய பார்க்கும்போது ஸ்லோனஸ் இருக்கும். வரும் ஆனால் ஸ்லோவாக வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கும். ஸோ 11ல் வந்து சுக்கிரன் இருக்குது. நல்ல லாபங்களை கொடுக்கும். பெரிய பேராசை இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி விபரீத ராஜயோகங்கள், ஏதாவது சின்ன லாட்டரி டிக்கெட், அதுக்குன்னு சம்பளம் ஃபுல்லாகவே லாட்டரி டிக்கெட் வாங்கிறாங்க. ஏதோ 1-2 லாட்டரி டிக்கெட் வாங்கி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலையில் எழுந்து ஒரு வழிபாடுங்கிறத வந்து பழக்கப்படுத்திங்க. காலையில் நான் இல்லை சார் நான் படுக்கிறதே 2 மணி ஆகணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இறைவனை நினைச்சிட்டு படுங்க. இறைவனோட ஒன்றுங்கள் சிறப்பான வாழ்க்கை வரும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமே வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.